நம்ம கடந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான பத்தி பேசியிருந்தோம். இதோட பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோ. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விஷயம்லாம் நான் அன்னைக்கு பேசியிருந்தேன். டெலிகம்யூனிகேஷன் ராகு தான் வந்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா ராகு தான் சொல்லியிருந்தேன். எல்லாருமே வீட்ல ஃபோட்டோ எடுக்கிறோம். எல்லாத்தையுமே ஒரு வீடியோ பிடிக்கிறோம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டும் ராகு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. அதில சொல்லாத கருத்துக்கள இதில சொல்லப் போறேன். இதில என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ராகுவுடைய காரகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலும் வரும். அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் எப்படி கிளீன் சேவ்ல இருப்பாரோ, அதே மாரி தான் ராகுவும் இருப்பாரு. அரசியல்வாதிகள் எப்படி ராகு எப்படி பொய்யான வாக்குறுதி குடுப்பாரோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளும் பொய்யான வாக்குறுதி குடுப்பாங்க. நான் செய்யாதத செய்றேன்னு சொல்லுவாங்க. செஞ்சத செய்யலம்பாங்க. என் கூட இருந்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சொத்த நான் ஏமாத்தி வாங்கலம்பாங்க. உங்களுக்கு நான் நல்லது மட்டும் தான் நினைக்கிறேன்பாங்க. மக்கள் மேல எனக்கு பாசம் இருக்குதும்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட காரகத்துவத்துக்குள்ளாடி அடங்கும். ராகுவோட காரகத்துவம் நம்ம இயல்பா நம்ம பயன்படுத்தினா மட்டும் தான் நம்மளால ராகுவுடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறத வாங்க முடியும். கிளீன் ஷேவ்ல இருக்கணும். அவருடைய காரகத்துவங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இது பண்ணணும். ராகுவுடைய காரகத்துவம் என்ன தெரியுமா? பொய் பேசுறது, புரளி பேசுறது, நல்லா ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த போய் கெடுத்து விடுறது. இதெல்லாம் உங்களுக்கு உங்க செட்ல உங்க டீம்ல யாராச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அவங்க ராகுவோட காரகத்துவத்துக்கு உள்ளாடி இருப்பாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 10 பேர் நல்லா இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வருவான். ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்? ஓனர பத்தி ஏதோ ஒரு தவறான கருத்து சொல்லுவான். இந்த மாரி நம்மள இவ்வளோ வேலை வாங்குறாங்க, இவ்வளோ தான் சம்பளம் குடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஏத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இத ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? இந்த ஒருத்தன் வேலை செஞ்ச அந்த 9 பேரையும் சேர்த்து கெடுத்துட்டு போயிருவான். அது இவன் சொன்னா ஒருத்தன் சொல்ல 9 பேரும் நம்புவாங்க. அதுதான் உண்மையா கூட இருக்கும். மத்தவங்க பேச பயந்துக்குவாங்க. இவங்க வெளிப்படையா பேசுவாங்க. இயல்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துணிச்சலோட பேசுவாங்க. ராகுவோட காரகத்துவத்துல இருக்கிறவங்க. இவங்களுடைய எதிர்ப்படை அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? 10 பேர் வேலை செய்ற இடத்துல வந்து இவன் ஒருத்தன் போய் கொலை போட்டு இவன் வந்து என் பேச்ச மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து மத்தவங்களோட பார்வைக்கு நல்லா இருக்கிற இடத்துல ஒருத்தன் குட்டையை கொலை போட்டு போயிட்டான்னா, அவன் ராகுவோட காரகத்துவத்துல இருப்பான். யாருமே சிந்திக்காத விஷயத்த ஒருத்தன் சிந்திக்கிறான் அப்படின்னா, அவன் ராகுவோட காரகத்துவத்துல இருப்பான். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ராகுவுடைய காரகத்துவமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயல்பானது தான். ரொம்ப நல்லவர் தான் ராகு. சினிமா துறையில சாதிக்கிறதுக்கு ராகுவுடைய காரகத்துவம் முக்கியம்னு சொன்னேன் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஹீரோக்கள் எல்லாருமே எடுத்துக்கோங்க. நடிகர் சிவாஜி கணேசனா இருந்தாலும் சரி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, கமலஹாசன், அதே மாரி ஜெமினி கணேசன், எம்ஜிஆர் இப்படி ஆனா இப்ப இருக்கக்கூடிய அஜித் சாரு, விஜய் சாரு, அதே மாரி நெறைய நடிகர்கள் எடுத்துக்கோங்க. ஏகப்பட்ட நடிகர்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட காரகத்துவம் என்னது? கிளீன் சேவ். அதாவது சேவிங் பண்ணி தான் இருப்பாங்க. மீசையோட தான் இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு இதுதான் பொருந்தும். சினிமாக்காரங்களுக்கு இதுதான் பொருந்தும். அதே மாரி ரவுடிசத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோடைய காரகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோடைய காரகத்துவத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு. இதோடைய பார்ட் 3 வீடியோ பின்னாடி பேசிக்கலாம்.